ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் கொடுத்து அதை நல்லா நீட்டாக மடித்து எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துகிட்டு இப்படி கரெக்டாக துணியில் போட்டுறணும். போட்டுட்டு கீழே உள்ள அளவு உயரம் வந்து குறிச்சிக்கணும். ரெண்டாவது நெக்லைன் குறிச்சிக்கணும். மூணாவது ஆம்ஹோல் அளவு குறிச்சிக்கணும். அப்புறம் ஷோல்டர் அளவு எவ்வளவோ கரெக்டாக மடித்து போட்டோம்னா நம்ம போடுற அளவு கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கிட்டு இப்போ நெக்லைன் வரையணும். ஆம்ஹோல் அடுத்து ஆம்ஹோல் அளவை இப்போ இந்த ரெண்டாவது போடுற கோடு எல்லாமே என்னென்னா நம்ம தைக்கிறப்ப வர ஸ்டிச்சிங் அளவு, போட்ட அளவு, கட்டிங் அளவு. ஓகேவா? இப்போ பேக் சைடு வந்து வரைஞ்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துக்குவோம். போட்ட கோட்டில் தான் வெட்டணும். இது ஃபுல்லாக தையலுக்கு கொஞ்சம் போயிடும். அந்த 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளே போயிடும். இதுவாக எந்த பிசுறும் இல்லாமல் வெட்டி எடுத்துக்கோங்க. இதுதான் பேக் சைடு வெட்டுற மெத்தடு. இதில் வந்து அந்த நாட்சஸ்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தைக்கிறப்போ உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். திரும்ப வந்து ப்ளவுஸ் எடுத்து அளந்து பார்க்கணுங்கிற தேவையில்லை. அந்த இடத்துல இருக்கிறனால நம்ம அப்படியே தையல் அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து கை வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வெட்டிக்கணும். ரெண்டாவது வந்து கை வெட்டணும். அளவு ப்ளவுஸ் எடுத்து இது சொல்லலை, கரெக்ஷன் எதுவும் சொல்லலை. அதனால் அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவு கை வச்சு தையலுக்கு விட்டு வெட்டணும். ஆம்ஹோல் சைடும் அதே மாதிரி தான். எவ்வளோ அளவு இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு தையலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து வரைஞ்சிட வேண்டாம். இப்போ வந்து மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் நேர்கோடு மாதிரி வரணும். அதுக்காண்டி குறித்து வச்சுக்குவோம். இப்போ ஆம்ஹோல் சைட்லேருந்து நேராக வந்து அதை சேர்த்துடணும், வரைஞ்சிடணும். அவ்வளோதான். இப்போ கையில் தையல் போட வேண்டிய இடத்த மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல துணி கொஞ்சம் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அது தைக்கிறப்ப பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் கையை. ரெண்டாவது கோடு எப்பயும் போல தான். அது வந்து கோடு வந்து கட்டிங் அளவு, ரெண்டாவது அளவு ஸ்டிச்சிங் அளவு உள்ளுக்கூடி இருக்கிறது. ஓகேவா? இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம வெட்ட போகிறது கிராஸ், முன்பகுதி வெட்ட போகிறோம். அதுக்கு வந்து துணியை நல்லா கிராஸாக போட்டுக்கணும். போட்டுட்டு இருக்கிற எல்லா பகுதியுமே குறித்து எடுத்துக்கணும். பேக் சைடு வெட்டி வச்சுருப்போம்ல, அந்த துணியை வச்சே கழுத்து இந்த மாதிரி எல்லா ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாமே குறிச்சிக்கணும். அப்புறம் கிராஸோட அளவை இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு குறிச்சிக்கணும். 13 இன்ச்சு இருக்குது, 13 இன்ச்சு அப்படியே குறிச்சிக்கணும். இப்போ முன் கழுத்து அளவு அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சிடணும். முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவு மட்டும் அந்த பட்டி சைடு வந்து கம்மி பண்ணிடணும். அவ்வளோதான். கிராஸ் அளவு முடிஞ்சு கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அடுத்து வந்து பட்டி வெட்டுறதுக்கு முன்பகுதி பின்பகுதி ரெண்டையும் சேர்த்து வச்சு அது பேலன்ஸ் உள்ள பகுதியை தான் நம்ம வந்து பட்டிக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல துணி பத்தாததுனால நம்ம இருக்கிற துணியில் கட் பண்ணுவோம். அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம், தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுலேயே ஒரு கர்வ் லைன் போட்டு வெட்டி எடுத்துக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வர மாதிரி வெட்டினா போதும். அடுத்து கிராஸ் பீஸ், கழுத்தை சுற்றி அடிக்கிறதுக்கு கிராஸ் பீஸ். இப்போ வந்து இதுதான் மெயின் துணி, சேலையோட துணி. இதில் போட்டு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வர மாதிரி துணியை வெட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் துணியை விட்டுட்டு தான் வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தைக்கிறப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறமா மீதி உள்ள துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. பேக் சைடு கட் பண்ணியாச்சு. ரெண்டாவது கை. இது வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க அந்த ப்ளவுஸில். 2 கைக்கும் ஈவனாக வர மாதிரி வைக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுறேன். அது கையில் லைட்டாக ஒரு ஜாயிண்ட் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கிராஸ். இதுலேயுமே துணியை வந்து கிராஸாக வச்சு அப்படியே போடணும். 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் விட்டு துணியை வெட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் துணி இருக்கணும் அதில். இதை கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அடுத்து வந்து பட்டிக்கானதை வெட்டணும். பட்டிக்கு கொஞ்சம் துணி பத்தாத மாதிரி தெரியுது. கொஞ்சம் நம்ம தைக்கிறப்ப ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். லைட்டாக மட்டும் பத்தலை, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தைக்கும்போது.
ஓகே தான். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு ப்ளவுஸ்க்கானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.